வாவ், இந்த ஏர்போர்ட் ரொம்ப பெருசாவும் இருக்கு, பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கு. எஸ், ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அமேசிங். அமேசிங்கை விட ரொம்ப பெரிய அமேசிங், சூப்பர் டூப்பர் அமேசிங். அப்படியே நானும் அமேசிங்கான ஒரு கேண்டி சாப்பிட்டுக்கிறேன். இதோ பாருங்க, இந்த புது ஏர்போர்ட்டை நாம உருவாக்குனதுனால சன் சிட்டிக்கும் மத்த சிட்டிக்கும் நடுவுல ஃபிளைட்ல பயணிக்கிற பயணிகளுக்கு வசதியா இருக்கும். இதனால நமக்கு ஏராளமான டூரிஸ்டும் கிடைப்பாங்க. அதே நேரத்துல நம்ம சன் சிட்டிக்கு நல்ல பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ரொம்ப சரியா சொன்னீங்க மேயர் அங்கிள். இவ்வளவு பெரிய ஏர்போர்ட்டால சன் சிட்டியோட பேரு ரொம்பவே பிரபலம் ஆயிடும். தெரியாம தான் கேக்குறேன் மேயர். நீங்க இந்த சிவப்பு கொடிய கையில வச்சு யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? புல்லுக்காகவா? இல்ல இல்ல இல்ல, நான் ஏரோப்ளைனுக்காக வெயிட் பண்றேன். நான் சன் சிட்டியோட மேயரா இருக்கிறதுனால இந்த புது ஏர்போர்ட்ல இருந்து பறக்க போற முதல் ஃபிளைட்டுக்கு நான் இந்த பிளாக காட்டி டேக் ஆஃப்க்கு சிக்னல் கொடுக்க போறேன். அங்க பாருங்க, அவங்க வந்துட்டாங்க. யாரு வந்தாங்க? ஏரோப்ளைனா? அட அது இல்ல, சட்பட் அங்கிளோட எக்ஸ்பிரஸ் மெயில் வந்துருச்சு. முன்னாடி வரவங்கள சொல்லுவாங்க மாசு, டோனி பார்த்தா எங்களுக்கு ஒரு மொக்க பாஸ். ஓடிக்கிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு மிருகத்தை தடுத்து நிறுத்த சொல்லணும் நாம ஹாட் ஹாட். அதே மாதிரி அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்காக வருவா இந்த டிடெக்டிவ் ஜெட் பட்னு சொல்லுங்க. சார் இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கான். அதாவது இங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதா. அதே நேரத்துல இன்னொரு விஷயமும் சொல்ல போறாரு. இங்க இருக்கிற யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. டிடெக்டிவ் ஜெக்பட் சார் எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பாரு. இப்ப சொன்னீங்களே இது சரிதான். கேக்கவும் சூப்பர் ஸ்பீடவும் இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம யாரும் எந்த டேஞ்சரஸையும் பார்த்து பயப்படவே தேவையில்லை. அச்சச்சோ, பிரச்சனை கொண்ட கோள் என்னென்ன பண்ண போறான்னு தெரியலையே. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க மேயர் அங்கிள். நானும் சூப்பர் ஸ்பீடாவும் இருக்கும்போது சன் சிட்டிய அட்டாக் மட்டும்தான் பண்ண முடியும், அதை கைப்பற்ற முடியாது. அதுவும் அங்க பாருங்க, அங்க பாருங்களேன். யாராவது அட்டாக் பண்ண போறாங்களா? அச்சச்சோ, இப்ப என்ன பண்றது? அட அது இல்ல அங்கிள், இந்த தடவை வந்தது ஏரோப்ளேன் தான். ஏரோப்ளேனுக்கு அந்த பிளாக காட்டி லேண்ட் பண்ண வைங்க. அதே மாதிரி நானும் என் பசிக்கு சாண்ட்விட்சை காட்டி டேக் ஆஃப் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி கையில பிளாக வச்சு ஏரோப்ளேனுக்கு சிக்னல் காட்டும்போது எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு தெரியுமா? கிளைமேட் ரொம்ப கிளியரா தானே இருக்கு. அப்புறம் எப்படி இந்த அதிபயங்கரமான விண்ட் வந்தது? காற்றோட ராஜாவா இருக்கிற கழுகோட சிறகுல இருந்துதான். நான் தான் ஸ்கை கிங், ஹவாய் ராஜா. என்ன எதிர்க்கிறத யாரா இருந்தாலும் சரி தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். உனக்கு இப்ப என்னதான் வேணும்? இந்த ஹவாய் ராஜாவுக்கு ஹவாய் டோல் தேவைப்படுது. இந்த வானத்துல இருக்கிற ஹவாய் இலாக்கா எனக்கு சொந்தமானது. இந்த புது ஏர்போர்ட்ல இருந்து பறக்கிற ஒவ்வொரு பிளேனும் ஹவாய் டோல்ல பே பண்ண வேண்டியது இருக்கும். ஒருவேளை தர முடியாதுன்னு சொல்லிட்டானா? தில் இருந்தா என்ன நீ இப்ப எதிர்த்து பாரு. இந்த ஸ்கை கே கிங், இந்த ஹவாய் ராஜா. டோல் கொடுக்காதவங்களை தூக்கி போட்டு நான் பந்தாடிடுவேன். இனி யாராவது என் வார்த்தையை மீறி செயல்பட்டாங்கன்னா அப்புறம் அவங்க என்னுடைய லேசர் அட்டாக்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த ஸ்கை கே கிங், இந்த ஹவாய் ராஜா. டோல் தராதவங்களை தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். பிளேன் கூட சேர்ந்து ஒரு பெரிய பறவை பறக்குது. அது எந்த பறவை? R7ஓட டேஞ்சர் லைட் பிளிங்க் ஆகுது. அப்படின்னா அந்த பிளேன்ல ஏதோ டேஞ்சர் இருக்குன்னு அர்த்தம். நான் இப்ப அந்த பிளேன் கிட்ட போகணும் அப்படின்னா உடனே சூப்பர் ஸ்பீடோவை கூப்பிட்டு தான் ஆகணும். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். ஓகே கிக்கு, ஆக்டிவேட்டிங் ஃபார்முலா நம்பர் 99. என்னது இது? லெஃப்ட் பக்கமாவே போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம், இதை இப்பவே பேலன்ஸ் பண்ணி காட்டுறேன். சரியாயிடுச்சு. பிளேன் கீழே போய் விழுந்தா இப்ப சரியா கிராஷ் ஆகும்ல.
ஸ்கையோட கிங் தான் இந்த ஹவாய் ராஜா. யாராவது டோல் கொடுக்கலனா தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். யா! சூப்பர் ஸ்பீடோ பிளேனோட விங்ஸ் கட் ஆயிருக்கு. அது எந்த நேரத்துல கீழே விழ வாய்ப்பு இருக்கு. அதுல இருக்க மக்களை நம்ம காப்பாத்தி ஆகணும். சோ ஃபார்முலா நம்பர் 666 அப்ளை பண்ணு. எஸ் ப்ரோ, இனிஷியேட்டிங் ஃபார்முலா நம்பர் 666. கேக்கும், இந்த பிளேனோட வெயிட் ரொம்ப ஹெவியா இருக்கு. ரொம்ப நேரத்துக்கு என்னால இதை புடிச்சு நிறுத்த முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கையை மீறி போயிடும்னு நினைக்கிறேன். நீ ஒரு வேலை பண்ணு சூப்பர் ஸ்பீடோ. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த நதி பக்கத்துல போயிடு. பிளேன் எந்த நேரத்துலயும் கீழே விழ வாய்ப்பு இருக்கு. நீ ஒரு வேலை செய். உன்னோட ஆர்ம்ஸை யூஸ் பண்ணி பிளேனை அந்த நதியில தூக்கி எறிஞ்சிரு. ஒருவேளை அந்த பிளேன் நதிக்குள்ள விழுறதுக்கு முன்னாடியே உடைஞ்சிருச்சுன்னா? ஹைட் கம்மியா இருக்கனால உடைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இல்ல. அது பிளாட்டா கொண்டு போய் போட்டோம்னா பிளேன் கண்டிப்பா உடையாது. தண்ணிக்கு மேல மிதக்கும். ஆக்டிவேட் ஃபார்முலா நம்பர் 634. ஆல்ரைட் கிக்கு, ஃபார்முலா நம்பர் 634 ஆக்டிவேட் பண்ணி நான் கால்குலேட் பண்றேன். இந்த பிளேனை எவ்வளவு தூரத்துல இருந்து தூக்கி எறிஞ்சா அது சேஃபா லேண்ட் ஆகும்னு. ஏன்னா உள்ள இருக்கிற யாருக்கும் ஆபத்து வந்துடக்கூடாதுல்ல. அவங்களெல்லாம் ரெஸ்கியூ டீம் ரொம்ப சேஃபா கூட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம போலாம். நம்ம திரும்ப ஏர்போர்ட்டுக்கு போய் வேற ஏதாவது அட்டாக் ஏற்பட்டிருக்கான்னு பார்க்கலாம். நீ சொல்றது கரெக்டா கிக்கு, லெட்ஸ் கோ. அச்சச்சோ, இத பாருங்க, எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்படி எல்லாம் பண்ணது எந்த பறவையா இருக்கும்? எதுக்காக இப்படி பறக்கிற ஃளைட்டை கிராஷ் பண்ண வச்சது? திடீர்னு இந்த புயல் காத்து எங்க இருந்து வருது? இந்த புயல் காற்றுக்கு காரணமே நான் தான். இந்த ஹவாய் ராஜாவை நீங்க எல்லாரும் வெல்கம் பண்ணுங்க. இந்த ஸ்கை கிங் இந்த ஹவாய் ராஜா டோல் கொடுக்காம போறவங்கள தூக்கி போட்டு மிதிச்சிருவா. அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய விங்ஸா? நான் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். அச்சச்சோ, யாருப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? இப்படி எனக்கு தலைவலி கொடுக்கறியா? முடிவே இல்லாத இந்த வானத்துக்கு நான் தான் ராஜா. என்னுடைய பேர் ஹவாய் ராஜா. இந்த வானத்துல பறந்து போற ஒவ்வொரு பிளேனுக்கும் இனி நீங்க டோல் பே பண்ணி தான் பறக்க வேண்டியது இருக்கும். இல்லனா இப்ப ஒரு பிளேனோட விங்க மட்டும் தான் கட் பண்ணி கீழே தள்ளி இருக்க. இப்போ நான் மறுபடியும் மூட் அவுட் ஆயிட்டேன்னா எந்த ஒரு பிளேனையும் விட்டு வைக்க மாட்டேன். இங்க பாருங்க மிஸ்டர், நீங்க செய்யற விஷயம் ரொம்ப தப்பு. ராங்க விட ரொம்ப ரொம்ப ராங். வெரி வெரி ராங். ரொம்ப அதிகமா பேசுற நீ. இந்த மாதிரி ஒரு கிங்குக்கு முன்னாடி எது தப்பு எது சரின்னு பேசாத. இந்த ஸ்கையோட கிங் தான் இந்த ஹவாய் ராஜா. டோல் சார்ஜஸ் தராதவங்கள தான் தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். கிக்கு, அவன் லேசர் பீம் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. சூப்பர் ஸ்பீடோ, நம்ம அந்த ஹவாய் ராஜாவை இங்க இருந்து வேற எங்கேயாவது கூட்டிட்டு போலாம். ஓவர் ஸ்பீடா இருக்கீங்களா? அப்படின்னா என் அல்ட்ரா ஸ்பீட உங்களுக்கு காட்டி தான் ஆகணும். இந்த ஸ்கையோட கிங் தான் இந்த ஹவாய் ராஜா. டோல் சார்ஜ் தராதவங்கள தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். கிக்கு, ஹவாய் ராஜாவோட ஸ்பீட் ரொம்ப அதிகமா இருக்கே. என்னால மேட்ச் பண்ண முடியல. சூப்பர் ஸ்பீடோ, லேசர் பீம் வச்சு உன்னாலையும் பறக்க முடியும். ஃபார்முலா நம்பர் 75 அப்ளை பண்ணு. ஓகே டியூட், அப்ளையிங் ஃபார்முலா 75. என்கிட்டயே விளையாடுறியா? என்னுடைய லேசர் பீம் முன்னாடி எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். இந்த ஸ்கை கிங் தான் இந்த ஹவாய் ராஜா. டோல் பே பண்ணாதவங்கள தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். கிக்கு, ஹவாய் ராஜாவுடைய லேசர் பீம்க்கு முன்னாடி என்னோட லேசர் பீம் வீக் ஆகிட்டு இருக்கு. இப்ப பாரு, இங்க இருக்கிற எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுறேன். இந்த ஸ்கை கிங் ஹவாய் ராஜா. டோல் பே பண்ணாதவங்கள தூக்கி போட்டு பந்தாடிடுவேன்.
எப்படி இருக்க? என் பவர் உனக்கு புரிஞ்சுதா? ஹவாய் ராஜா கூட மோதனா என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டியா? மேயர், உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கறதுக்காக ஒரு ட்ரெய்லர் காட்டலான்னு இருக்க.